என்னன்னே தெரியல, காலையில் தூங்கி எந்திரிச்சு தலை ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு நேரங்காலமாக எந்திரிச்சா தப்பாக போச்சு. பேசாமல் படுத்து தூங்குவோம், இல்லைன்னா தலையே வெடிச்சுன்னு போலையே. ஏன் தான் இப்படி தலை வலிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. டாக்டர்கிட்டையாவது போய் செக்அப் பண்ணணும். இப்படியே விட்டுட்டு கிடந்தோம், தலை என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு எனக்கே தெரில. சரி, சீத்த நேரம் படுத்து எந்திரிப்போம். மந்திர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒன்று கேக்குது கேக்குது, கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா, இறக்க ரொம்ப அழகா, இந்த கேள்வி எனக்கு கேட்டால் என்ன நான் சொல்லுவேன்? ஊ லலலா, ஊ லலலா, ஊ லலலலலலலலலலா. டோனி, டோனி, ஏப்பா அவ? பெத்த தாயை பார்த்து ஏவான்னு கேட்குற? ஏண்டி சோனி, இதுக்கு தான் உன்னை 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தனானா? ஆமா, நான் சும்மா ஒரு இதுக்காக சொன்னம்மா. ஏம்மா, என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி கத்துற? அடியோ அடியோ, இவ்வளோ நேரம் தலை வலிக்குதுன்னு தூங்கலான்னு இப்போ தாண்டி படுத்து தூங்கலான்ட்டு கண் அசந்தேன். வந்துட்டு மோன முதல் மாமர குழியிலேன்னு பாட்டு பாடிட்டு இருக்கிற. ஏன்டி என் உசுரப்படி எடுக்கிற? ஏம்மா, பாட்டு பாடுனேன்னு தோணுச்சு, பாடினேன். இது ஒரு குத்தம்மா? ஒன்று தோத்திரத்து கழுவு சொன்னானே, கழுவிட்டியா? இல்லைம்மா, இன்னும் கழுவுல. ஏம்மா? கழுவாம தான் இங்கே வந்து நீ ஆட்டம் போட்டுருக்கியா? மோளை போய் பாத்திரத்தை கழுவு. அம்மா கழுவிக்கலாமா? சொன்னே பாத்திரத்தை கழுவுன்னு சொன்னேன். உன்னையோட ஒரே சரி போறேன். என்னடி ரொம்ப தான் சலிச்சுக்கிற? அம்மாக்கு எவ்வளோ தலைவலிக்குது தெரியுமா? காலையில எந்திரிச்சு கொஞ்சம் மாதிரி தூங்க விடுறியாடி. அவன் எங்கே போய் தொலைஞ்சா? அவங்க அக்கா கறி தெரியலம்மா. அவன் இன்னும் எந்திரிச்சாலா இல்லையானே தெரில. நான் எந்திரிச்சேன் ஒரு காப்பி போட்டு தர சொல்லி கேட்கலான்னு நீ இந்த கத்துக்கு எத்துறாவ. அதனால முடியலம்மா, முடியல. அம்மா ஒன்று வந்து நீ யோகா பண்ணுறியா? யோகாவா? எதுக்குடி? அதை எதுக்குடி பண்ணும்? அருமா, காலையில் எந்திரிச்சேனே கொஞ்ச நேரம் யோகா பண்ணினா உனக்கு உடம்பு ஃபுல் ரிலாக்ஸேஷன் ஆயிரும். ரெண்டாவது உனக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிற எனர்ஜியாக இருக்குமா. உன் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலையெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இதாக இருக்குன்னா எதாடி? உனக்கு சொன்னாலாம் புரியாது. நீ வெளியே வா, செஞ்சு காட்டேன். வெளியே வா. ஆமாம்மா, இயற்கையான இடத்துல உட்காந்து யோகா பண்ணாதான் நல்லா அந்த காற்று உடம்புல படும், அந்த சுவாசமும் நல்லா இருக்கும். நீ வா, நான் உனக்கு எப்படி உனக்கு தலைவலி போக்குறேன்னு பாரு. நான் மட்டும் கேட்க மாட்டேன். சரிப்பா, என்னமோ சொல்கிறவ ஆத்துக்கலாம். வாமா. என்னமோ அந்த பிள்ளைய நம்பிதான் போறேன். கடவுளே, தலைவலி சரியானா சரி. இங்க எங்கடி கூட்டிட்டு வந்தவ? முன்னாடி போமா, சொல்றேன். எதுக்கு கூட்டிட்டு வந்தா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அம்மா நில்லு. நிக்க சொல்லிட்டாப்பா. அம்மா இங்க உட்காந்துதான் யோகா பண்ணும். ஏண்டி வீட்டுக்கு பின்னாடி கூட்டு வந்து இங்க கொஞ்சம் யோகா பண்ணுங்கிற? நம்ம காத்தாட இருக்கு, இங்கதான் பண்ணும். சரிடி, என்ன பண்ணுன்னு சொல்லு. யோகா எப்படி பண்ணும்? அதெல்லாம் சமணங்கள் போட்டு கீழே உட்காரு. ஆனா நீ தானே யோகா பண்ண வந்தா, அப்ப நீ தான் உட்காரணும். அப்ப நீ உட்கார மாட்டியா? நான் வந்து இப்போ உனக்கு டீச்சர், நான் சொல்றதான் நீ கேட்கணும். உக்காரு, நான் இந்த தொட்டி மேல உட்காரேன். சரிடி, உட்காருமாப்பா. உட்காரட்டுமா? சரிம்மா. நீ சொன்ன மாதிரி தமிழர்கள் போட்டு கொண்டண்டி. அடுத்து என்ன பண்ணும்? இப்ப நீ கண்ணை மூடி யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அது தெரியாதுன்னாண்டி ஒன்னா கேட்டுட்டு இருக்கேன். கண்ணை மூடி மூச்சை இழுத்து நான் சொல்லும் போதுதான் விடணும், புரிஞ்சுதா? மூச்சை இழுத்து கண்ணை முடிக்கணும், அப்படிதானே? அதாவது மூச்சை பொறுமையா இழுத்து உள்ளே வச்சுக்கணும், விடக்கூடாது. முக்கியமா சொல்றேன், விடவே கூடாது. நான் சொன்னாதான் விடணும், புரிஞ்சுதா? சரிடி, கண்ணை மூடி மூச்சு எடுக்கணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு என்ன பண்றேன்னு. கண்ணை மூடு. ஓகே, இப்ப வந்து மூச்சு இழுத்து விடுமா. சரிடி, இழுத்துட்டேன்டி. அப்புறம் என்ன பண்ணும்? அப்படியே நான் சொல்ற வரைக்கும் இரு. மூச்சு இழுத்து விட்டாதான் நல்லா மூச்சு குழாயிலாம் காத்து போயிட்டு போயிட்டு வரும். இப்பதான் நல்லா சரியே உடம்பு ரிலாக்ஸேஷன் ஆகும். அப்படியே இருமா. முடியல, இதுக்கு மேல என்னால முடியாது. ஐயோ ஐயோ, நெஞ்சடக்கிற மாதிரி இருக்கு. அம்மா அம்மா என்னாச்சு? ஐயோ, மூச்சு விடாதுன்னு சொன்னதால ரொம்ப இழுத்து பிடிச்சிச்சோ, அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா எந்திரிமா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அம்மா அம்மா எந்திரிமா. கண்ணே, காண கண்ணு தெரியா பின்னாடி இருக்கியா? ஏ கண்ணே. அப்பா அப்பா நல்ல வேலை வந்தீங்க. அப்ப இங்க வந்து வாப்பா. அப்ப சீக்கிரம் வாப்பா. என்னாச்சு கண்ணே? உங்க அம்மா எங்க பிடிச்சு கிடக்குறா? அப்பா அது வந்து ஏ கண்ணே, உங்க அம்மாக்கு கொலாயடியில தான் தூக்கம் வருமா? இங்க படுத்து கிடக்குறா? ஐயோ அப்பா அது வந்து என்ன ஆச்சு கண்ணே? எழுப்பு அவளை. பாரிஜாதான் எந்திரி. பாரிஜாதான் இங்க எதுக்கு படுத்து கிடக்குறவ? வீட்டுக்குள்ள வந்து படுத்துங்க வா. அப்பா அம்மா யோகா சொல்லி கொடுத்தானா, இப்ப மூச்சு எடுத்து பிடிச்சாங்க, அப்படியே சாஞ்சிட்டாங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன். என்ன கண்ணு சொல்ற? ஹார்ட் அட்டாக்கா? ஆமாப்பா, யோகா சொல்லி தரேன்னு சொன்னானா, அம்மா மூச்சு எடுத்து பிடிச்சது அப்படியே மல்லாக்க சாஞ்சிடுச்சு. அப்பா என்னன்னு தெரியலப்பா. அப்பா கொஞ்சம் பாருங்கப்பா வந்து. இல்ல கண்ணு, தரல. என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பாருங்கப்பா.
ஐயோ கண்ணே, ஏன் கண்ணே அவசரம் இப்படி எடுக்கிறீங்க? உங்க ஆத்தாளுக்கு ஒண்ணு நான் எங்க போய் நான் பாக்குறது? கடவுளே! பாரிஜாதம், பாரிஜாதம். அம்மா அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா, நான் ஏதாவது தெரியாம பண்ணிட்டேன், எந்திரிமா அம்மா. அம்மா. கண்ணு ஒண்ணு பண்ணு, உங்க அம்மா நெஞ்சில கையை வச்சு அமுத்து கண்ணு. சரிங்கப்பா. அம்மா 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 எந்திரிமா. பாரிஜாதம், பாரிஜாதம் எந்திரி புள்ள. அம்மா எந்திரிங்கம்மா, அம்மா எந்திரிங்க. ஆஹா, சரியா வராது. இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போகணும் போலயே. நான் மாந்த பிள்ளை அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அவன் கேட்டாலும் கொடுக்கவில்லை, என் கண்ணம் வேண்டும் என்றான். ஓஹோஹோ ஓஹோஹோ, என்னாச்சு? தக்கா எங்க தூங்கிட்டு இருக்கு? அண்ணா என்னாச்சுண்ணே? என்ன பண்ணு, என்னன்னு தெரியல, திடீர்னு மூச்சு இழுத்து பிடிச்சி விழுந்துட்டா. என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல. என்னாச்சு? நெஞ்சில கை வச்சு அமுத்த சொல்லுங்க. அமுத்திட்டு தான் இருக்கா, ஒன்றும் வேலைக்கு ஆகல. அக்கா அக்கா எந்திரிக்கா. அக்கா நான் சின்ன பொண்ணு வந்துருக்கேன், எந்திரிச்சு கொஞ்சம் பாருக்கா. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா. சோடி கை வச்சு அமுத்தி எந்திரிக்கல, ஒன்று வண்ணு நெஞ்சில் ஏறி சங்கு சங்குன்னு 2 குதி குதி, கண்டிப்பா உங்க அம்மா பொழைச்சிக்கும். ஐயோ, நீ பொழைச்சுக்க சொன்னா ஒரே அனுப்பிடுவேட்டிருக்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சோனி எந்திரிப்புல, எந்திரிச்சு 2 குதி குதி. பயமா இருக்கு சின்ன பொண்ணாத்த. நான் சொல்றேன் ஒன்றும் ஆகாது, நீ குதி. சரிங்க சின்ன பொண்ணாத்த. அப்படிதான், என்ன 2 குதி குதி. ஐயோ, உனக்கு ஏதோ ஒன்று ஆயிரும் போலயே. சாடி இறங்கு. இருங்கப்பா, இன்னொரு குதி குதிச்சு பாக்குறேன். சோனி இறங்க சோனி. பாரிஜாதம், என்னடி பண்ணா சோனி? உன்னை நம்பி உயிர் போய் உயிர் வந்திருக்கு. சண்டால சிரிக்கி கொஞ்ச நேரத்துல என்ன எமலாகத்துக்கு அனுப்பியிருப்பாளே. எடி சின்ன பிள்ளை வத ஏதோ தெரியாம சொல்றான்னு நீ அவ சொன்னதை பண்ணிருக்க பாரு. உன்ன மாதிரி புட்டா இந்த உலகத்தை யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மா தெரியாம பண்ணிடுமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லடி. இனிமே இந்த மாதிரி விபரீத விளையாட்டுகள்ல என்ன வச்சு நீ ஆடாத. ஏம்மா கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்தி விட்ட. ஒன்றும் இல்லைப்பா. ஏக்கா இப்படி எல்லாம் பண்ற? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அவ சொன்னா நீ பண்ணிருக்க வேறு. ஏதோ சொல்றா, தலைவலி சரியா போகணும் பண்ணு, உசுறு போகணும் எனக்கு தெரியாதுடி. பிள்ளைகளோட சோனி உள்ள போ. சரிங்கப்பா. ஏக்கா எதுக்கு ஆஸ்பத்திரி போய் காட்டிட்டு வந்திருக்கா? இல்லடி, அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் படபடன்னு இருக்கு, அப்படிதான். மத்தபடி நான் நல்லா தான் இருக்கேன். சொன்னா கேட்டாதானே ஆகும். ஏன்டி இப்படி அவசரம் எடுக்கிற? அவளுங்களோட நீயும் கடந்தாடுற பத்தியா? இல்லைங்க, அவதான் தலைவலிக்குன்னு சொன்னதுக்கு யோகா பண்ணு, மூச்சு பயிற்சி பண்ணுன்னு சொன்னான். இப்படி ஆகும்னு தெரியலங்க. கிறுக்கியோட என்ன பண்றதுக்கு ஒன்றும் தெரியல. உள்ள போய் படிடி. ஸோ கடவுள், கொஞ்ச நேரத்துல எனக்கு ஆடி போச்சு அடி. ஏக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதக்கா. ஒன்று பட ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பார்க்கறது சொல்லு. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டி, நான் உள்ள போய் படுக்கிறேன். போ போ, உள்ள போ. சரிங்க. நீ வீட்டுக்கு போமா, நீ ஏன் வாய பொழந்துட்டு நிக்கிற? போறேன். எப்பா என்ன ஆட்டம் காட்டுறாங்கம்மா. நெஞ்சில் ஏறி 4 மீதி மீதிக்கவும் ஆள் உசுறு வந்துருச்சு போல. இல்லைன்னா பரலோகம் டிக்கெட் வாங்கியிருக்கும் போல இன்னைக்கு. நல்ல வேலை சின்ன பொண்ணு வரவும் காப்பாற்றியாச்சு. இல்லைன்னா என்ன ஆகுது? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுற நீ சின்ன பொண்ணு வேணுங்கிறது.